சீமன் அண்ணா என்ன தானே ஆச்சு உனக்கு? எப்போ மேடை ஏற்றாலும் எப்போ பார்த்தாலும் ஒரே எழவு மாரியே தான் பேசிகிட்டு இருக்க. இன்னமும் விஜய் 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 விஜய்னு அவர் பிடிச்சதே தானே தொங்கின்னு கிடக்குறேன். அதுக்கு முன்னாடி அவர் ஜெயிக்கவே இல்லை. அரசியலுக்கு வரையாத முன்னாடியே விஜய் விஜய்ன்னு தான் பேசினிருந்தேன். இப்போ அவர் ஜெயிச்சிட்டாரு. இப்பயும் அவர் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. டிவி கேக்கு என்டி கேக்கு தான் போட்டின்னு நீ பிளான் போட்டுங்கிற. அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. முதல்ல ஏதோ ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்ப்பேனா, அதுக்கப்புறமா நம்ம அவர்கிட்ட போட்டிலாம் போடலாம். அதனால் கொஞ்சம் மேடையில் பேசும்போது கொஞ்சம் கம்மியாக பேசுங்க. ஏன்னு கேட்டால் அவரோட வாக்கும் உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால் கொஞ்சமாச்சு இதுவாக பேசுங்க. எப்போ பார்த்தாலும் அவர் பார்த்திங்கன்னா கலர் கலர் ட்ரெஸ்ஸு போடுறாரு. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போடுறாருன்னா அவர் வேலைக்கு போகிறாரு, அவர் சம்பாதிக்கிறாரு. அந்த காசில் அவர் புதுசு புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டார். நீங்கள் வீட்டில் வெட்டியாக உட்காந்துங்கிறீங்க. ஒன்றா உங்களால் ஒரு ட்ரெஸ்ஸு போட முடியாது. கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? திறநிதி காசில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவீங்க. அதுவும் நாங்கள் நம்பிக்கிட்டு தானே இருக்கோம். மேடை போட்டால் எப்பவும் போலவே ஒரே புலம்புல். என்ன சொல்கிறீங்க? தாவே காய்ச்சி யாருக்குமே படிக்கவே தெரிலன்றீங்க. அதுக்கப்புறம் படிக்க தெரியாத ஆள்லாம் இன்றைக்கி அமைச்சர் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்க. உங்கள் இதுவில் தான் படித்தவங்களாம் இருக்காங்களே, ஏன் வரமாட்றாங்க? ஏன் அவங்களால ஜெயிக்க முடியல? அப்படின்னா அவங்க படிச்சிருந்தால் போய் முக்கியம் கிடையாது. நீங்கள் மேடையில் பேசுகிற பேச்சு இதால் தான் அவங்களாம் தோற்று போகிறாங்க. உங்க கூட இருக்கிறவங்க படித்தவங்க எவ்வளோ பேர் வந்தாங்க. ஆனால் எல்லாருமே தோற்று போனது காரணம் நீங்கள் மட்டும்தான். அதனால் கொஞ்சமாவது மேடையில் பேசும்போது கொஞ்சமாச்சு நாகரிகமாக பேசுங்கண்ணே. தொடர்ச்சியாக எப்போ பார்த்தாலும் இப்போ கூட பார்த்தா ஒரு மேடையில் அவ்வளோ விமர்சனம் பேசிங்கிறீங்க. எந்தெந்த மேடை கிடைக்கிட்டோ அப்போல்லாம் விஜய் 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 தான் உங்களுக்கு. வேறு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. மக்களை பற்றி எந்த ஒரு இதுவுமே இல்லை உங்களுக்கு. நம்ம கட்சி எப்படி ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படி ஒரு எண்ணமே கிடையாது உங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் விஜய் திட்டி வீடியோ போடுறது தான் உங்களுக்கு வேலையாக போச்சு. அதுவும் நம்ம பசங்க சும்மா வருதானுங்க, எத்தோ ட்ரோல் பண்ணிக்கிறானுங்க. சாட்டை துருமுறங்க பாத்ரூம் உட்காந்துங்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ ரெடி பண்ணி அனுப்புகிறானுங்க. சாவடிக்கிறானுங்க எங்கே பார்த்தாலும். அந்த அளவுக்கு உங்கள் நிலமை போயிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிட்டு இந்த கட்சி எப்படி இப்போ அடுத்த கட்டத்துக்கு நோக்கணும், அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்து போகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு செயல்படுங்கண்ணா. நம்மளுக்கு அரசியல் வேணும், ஜெயிக்கிறதுக்கான வழியை தான் பார்க்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓட்டுலாம் போடாதீங்க. உங்களோட ஓட்டு எனக்கு வேணுமா? பைத்தியக்காரங்களா? ஏன்டா ஓட்டு போட்டு போகிறீங்க? அப்படிலாம் மக்களை திட்டுறீங்க. அப்போ திட்டுற மக்கள் நான் கூட 2-3 பேர்கிட்ட போய் பேட்டி எடுத்தேன் அவங்கள பற்றி. அதில் ஒரு அக்கா சொல்லுது, சீமானை பேசினா வாயில் மைக்கு எடுத்து குத்திடுவான்னு சொல்லுது. என்ன பண்ணுறது? உங்கள் நிலைமை பாருங்கள். எங்கேயோ வைக்கிற ஒரு அக்கா சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் உங்கள் போயிட்டு இருக்குது. அதனால் பேசும்போது கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க. எந்த அரசியல் தலைவர்களும் பேசும்போது அவர் புதுசு தான் அரசியல் வந்திருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க போகிறாரு. அவர் நீங்கள் எடுத்த உடனே அவரே விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவரே பிடிச்சின்னு திட்டிக்கிட்டு ஒன்றா எப்போ பார்த்தாலும் விஜய் விஜய்னு அவரே தான் பேசிக்கிறீங்க. வேறு என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஒரு மேடை போட்டால் எப்படி பேசணும்? உங்களோட பேச்சை பார்த்து நாங்களாம் உங்கள் பின்னாடி வந்தோம். இன்றைக்கி உங்கள் பேச்சை பார்த்து நாங்களாம் பின்னாடி தெரித்து ஓடுறோம். ஏன்? ஐயோ சீமானாவா? அவர் இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுவார், நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவார். இன்றைக்கி இந்த வீட்டில் இருப்பார், நாளைக்கு அந்த வீட்டில் இருப்பார் அப்படின்னு. எப்படி போயிடுச்சு பாருங்கள் நிலமை. அதனால் கொஞ்சமாவது நாகரிகமாக பேசுங்க. மேடை போட்டால் மக்களோட பிரச்சனைகளை பற்றி பேசுங்க, மக்களுக்கான குரல் கொடுங்க. கட்சியை எப்படி ஸ்ட்ராங் பண்ணோம் அதை பற்றி யோசிங்க. முதலமைச்சர் திட்டி மட்டும் மேலே வந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நான் நிறைய இடத்துல போய் பேட்டி எடுக்கும்போது பார்க்குறேன், அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் அரசியலுக்கு புதுசுங்க, கொஞ்சமாக கற்றுப்பாருங்கன்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, சிலிண்டர்லாம் தேவையில்ல தம்பி, 2500 தேவையில்ல, அவர் நல்லா இருந்தால் போதும், நல்லாச்சு கொடுத்தா போதும், எல்லோரும் நல்லா இருக்கணும்பா. அதனால் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடை இருக்குதுன்றாங்க. கடன்லாம் முதல்ல அடையிட்டோம், அதுக்கப்புறமா எங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படின்றாங்க. யார் சொல்கிறாங்க? ஒரு பூ விற்கிற ஒரு பாட்டி சொல்கிறாங்க. அந்த பாட்டிக்கு என்ன தெரியும்? ஏன்னா மக்கள் அவ்வளோ நேசிக்கிறாங்க விஜயை. ஆனால் நீங்கள் அது தெரியாமல் இன்னமும் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிக்கிட்டு நம்ம திட்டினா நம்ம மேலே வந்துடுவோன்னு நினச்சிட்டு திட்டிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா திட்டிகிட்டே இருப்பீங்க. கடைசியில் நாம் தமிழ்னு ஒரு கட்சியே இல்லாமல் போயிடும் போல இருக்குது. அண்ணாமலை வந்துட்டார். நீங்கள் அண்ணாமலை கீழே போகாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா அண்ணாமலை கீழே போயிட்டிங்கன்னா அப்போவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு கதை க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதனால் கொஞ்சமாச்சு கட்சி ஸ்ட்ராங் பண்ணுற வழியை பாருங்கள். விஜயை திட்டுறதை விட்டுட்டு மக்களுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிங்க. ஏதோ பேசணும்னு வந்தேன், கடைசியில் ஏதோ பேசிங்கிறேன்.